வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனவே மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். யூஸ்வலாக லினக்ஸில் ஃபேமஸானது KnowX சிஸ்டமு. அதை பெனிட்ரேஷன் டெஸ்ட் இன்ஜினியர்ஸும் எத்திக்கல் ஹேக்கர்ஸும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ கூகுளில் போயிட்டு linuxzoo.net அப்படின்னு கொடுங்க. linuxzoo.net linuxzoo.net அப்படின்னு கொடுங்க. இதுதான் linuxzoo.netன்ற வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் CentOS கொடுக்குறாங்க, இமேஜ் KnowX கொடுக்குறாங்க, ரெண்டும் ஃபேமஸானது. ஸோ இந்த வெப்சைட் மூலிமா தான் நம்ம வந்து KnowX OS ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் டீட்டெயில்ஸ், இமெயில், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த லாகின் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் லிங்க்னு இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் அன் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்குறாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா டு ப்ரொசீட் டு ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். இங்கே வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ நான் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். ஸோ பேசிக்கான ஒரு இமெயில் ஐடி தான். பாஸ்வேர்டு எது வேணும் நீங்கள் கொடுக்கலாம். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க. ஸோ மற்ற ஃபீல்ட்ஸ் விட்டுருங்க. மெட்ரிகுலேஷன் நம்பர், ப்ரோக்ராம் நம்பர், ஆத்தென்டிகேஷன் கோட்லாம் கேட்டிருக்காங்க. இதில் ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது சூஸ் பண்ணி ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த அக்செப்ட் ப்ரைவசி பாலிசி அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர்னு கொடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இங்கே கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடின்பர்க் நாப்பியர் யூனிவர்சிட்டி அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ என்னோடய யூசர் நேம் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நான் KnowX ஆன்லைனில் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இதில் எந்த இன்ஸ்டாலேஷனுமே நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கியூ ஸ்டாட்ஸ் 2 இருக்குது. இந்த கியூக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் கியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் கியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஜாயின் கியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸ் OS ஆப்ஷன்ஸ் காமிக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ன்ற டேப்லேயே. ஸோ CentOS வேணுமா உங்களுக்கு, மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் காலி 1.0.6 அதை செலக்ட் பண்ணுறேன். இதில் யூஸ் ப்ரீவியஸ் இமேஜ் இல்லை ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன் வேணுமான்னு கேட்குது. ஃப்ரெஷ் லினக்ஸ் இன்ஸ்டால் இமேஜ் வேணுமான்னு கேட்குது. ஸோ ஃப்ரெஷ் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஃப்ரெஷ்னு கொடுத்தாச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும் செகண்ட், ஓகேவா. இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் கொடுங்க. ஓகே, ஸ்விட்ச் ஆன் கொடுத்துட்டு நான் மிஷின் ஸ்டேட் பிஸின்னு வந்திருக்கு, வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ யூ கேன் see ஹியர் அந்த பூட் ப்ராக்ரஸ் காமிக்குது உங்களுக்கு தெளிவாக. உங்களுக்கு 4 டேப் இருக்குது. கண்ட்ரோல், கனெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கண்ட்ரோல் டேப்பில் தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு. உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக 13 டேஸில் எக்ஸ்பயர் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் அதை மெயிலில் உங்களுக்கு வந்திருக்கும் டீட்டெயில்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணலன்னா, நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். ஓகே, பூட் ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் போயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. இப்போ அடுத்த டேப் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு போயிடுங்க. ஸோ இங்கே தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது ஜாவா ஸ்கிரிப்ட் VNCன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்டை VNCன்னு சொல்லிட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப்பில் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெப்பேஜ், உங்களுக்கு லினக்ஸ் OS லோட் ஆகிற வெப்பேஜ் KnowX OS. ஸோ KnowX உங்களுக்கு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் டேப் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இந்த ஸ்டார்டிங் பேஜ் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஓஎஸ்க்குன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா காலின் நெக்ஸ்க்கு ரூட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து காலின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ யூசர் நேமில் வந்துட்டு ரூட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு லாகின் கொடுங்க. பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்டு வந்து காலி, KALI. கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஓஎஸ் லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக காலியான நெக்ஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக வந்துட்டு KnowX. ஸோ கண்டிப்பாக பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ் இல்லை எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெர்மினல் எப்படி யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் வந்துட்டு ஜஸ்ட்டு போய்ட்டு டெர்மினல் கிளிக் பண்ணுங்கள். டெர்மினல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் நீங்கள் எப்படி நார்மலாக லினக்ஸில் கமாண்ட்ஸ் கொடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமாண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ யூநேம் கொடுக்குறேன். தென் ஒர்க்கிங் டைரக்டரி தெரியணும். ஸோ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுக்குறேன். கேலண்டர் வேணும் எனக்கு. ஸோ கேலண்டர் கொடுக்குறேன். ஸோ ஃபைல்ஸ் என்னென்ன க்ரியேட் ஆகிருக்கு இல்லை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும் நான். ஸோ எல்எஸ் கொடுக்குறேன், லிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டெஸ்க்டாப் தான் இருக்குது. ஒரு டேட் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ abcd.dat அப்படின்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம். ஸோ எல்எஸ் கொடுத்தாச்சு. ஓகே, abc.dat அப்படின்ற ஃபைல் அவைலபிளாக இருக்குது. இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போங்க. கிளிக் பண்ணிங்கன்னா KnowXோட முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இல்லை எத்திக்கல் ஹேக்கிங் சம்மந்தமான டூல்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட்டுன்ற இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எய்டர் கேப் அப்படின்றது ஃபேமஸான ஒரு நெட்வொர்க் ஸ்னிஃபிங் டூலு. நம்ம ஒயர் ஷார்க்குன்றதும் ஃபேமஸான டூலு உங்களுக்கு பேக்கெட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி அடுத்தது KnowX போங்க. இதில் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த OSINT அனாலிசிஸ்ன்னு கொடுப்பாங்க, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ அது டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வல்னரபிலிட்டி அனாலிசிஸில் ஃபேமஸானது ஓப்பன் வேட்ஸ்ன்றது. அதேமாதிரி ஓப்பன் சோர்ஸ் அசஸ்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க வல்னரபிலிட்டி அனாலிசிஸில். அதில் பார்த்தீங்கன்னா மால்டகோன்றது ரொம்ப ஃபேமஸான டூலு. இதெல்லாம் நான் எதுவும் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை, வந்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே காமிக்குது. நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியுது உங்களால். மால்டகோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நம்ம மால்டகோ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃபேமஸான டூல்ஸ் மட்டும் அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குன்றது காமிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு அட்டாக்ஸு, ஒயர்லெஸ் அட்டாக்ஸு, எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூல்ஸு, மெட்டாஸ்ப்ளாய்ட்டு, பெஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் டூலு அது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. சோஷியல் இன்ஜினியரிங் டூல் கிட்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபாரன்சிக்ஸு, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஹோம் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஆக்சுவல் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்குமோ அதே என்விரான்மெண்ட் கொடுத்துருக்கு. நீங்கள் abc.dat ஃபைல் க்ரியேட் பண்ணது பார்க்க முடியும் உங்களால். ஃபைல் சிஸ்டம் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஃபைல் சிஸ்டம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இதை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த கண்ட்ரோல்ன்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல் அவுட் பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து இங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி வேறு சில வீடியோஸ் பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். I'll be coming up with some other video. Thank you.